மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலைத்துறைக்காக அரும்பணியாற்றிய மூத்த வாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் விசேட விழா கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விவேகானந்தா அழகியல் கற்கைகள் நிறுவனத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் SK அருள்ராஜின் வழிகாட்டலில் இலங்கை கலை கலையகத்தின் அனுசரணையோடு மூத்த வாத்திய இசைக்கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வாத்திய இசைக்கலைஞர்களுக்கான விருதுகளை வழங்கி வைத்தார். இதில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்தா அழகியற் கற்கைகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் திருமதி புளோரன்ஸ் பாரதி கெனடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாத்திய இசைக்கலையில் சாதனை படைத்த மூத்த கலைஞர் கனகரத்னம் சடாட்சரம், செல்வி சரஸ்வதி சுப்பிரமணியம், ஆண்டனி சத்யசீலன் பாய்வா ஆகியோரை கௌரவித்து வாத்திய அபிமானி விருதுகளும் பண பரிசல்களும் இலங்கை கலைக்கழகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. அமைச்சர் அங்கு உரையாற்றுகையில், මේ ප්‍රදේශයේ සංගීත ක්ෂේත්‍රයට සෞන්දර්ය අධ්‍යයනයට කැපවුණු வாத்திய கலைத்துறையில் பெரும் சாதனை படைத்த கிழக்கு மாகாண மூத்த கலைஞர்களை கௌரவிப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். கலைஞர்களையும் கலைத்துறையையும் பாரம்பரிய கலைகளையும் வளர்ச்சிக்கான செய்வதே இந்த அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் கலைஞர்களையும் கலைத்துறையையும் வளர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கல்வி உயர்கல்வி அமைச்சரின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சங்கீதத்துறையை வளர்ப்பதற்கு விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன.